ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தோகமயில் எவ்வளோ பெருசு பாருங்கள். எங்கள் வீட்டு மாடியில் வந்து சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டுருக்கு. ஐயோ பறந்துட்டு போகுது, நம்ம வேறு கத்திகிட்ருக்கோம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பலகையெல்லாம் வச்சு தண்ணி சாப்பாடெல்லாம் போட்டுட்ருக்கோம் பறவைக்கு மயில் எல்லாத்துக்கும். அதான் வந்து சாப்பிட்டுட்ருக்கு. ரெகுலராக வந்து சாப்பிட்டோம். நாங்கள் இருந்தாலும் பயப்படாது, ரொம்ப கிட்ட போனால் தான் ஓடிடும். கொஞ்சம் தள்ளி நிறணும்னா அது வந்து ஓடாது, பழகிடுச்சு எங்களோட சேர்ந்து வாழ. தண்ணி குடிச்சிட்ருக்கு. தண்ணி காலி ஆகிடுச்சு. ஏன் காலி ஆச்சுன்னா மதியம் ஆச்சுன்னா போதும் குருவியெல்லாம் வந்து குளிச்சுட்டு போவோம் அந்த தண்ணிக்குள்ளே. அதனால் தண்ணி காலி ஆகிடுச்சு. அதான் காற்றுல ஆடுது அந்த பிளாஸ்டிக் டப்பா. தானியம் போட்டாலும் கோதுமைனா ஃபுல்லாக காலி பண்ணிவிடும். அப்புறம் தான் கோதுமையை சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கிற மிச்சம் மீதியே சாப்பிடும். போனால் போதும் சாப்பிடுவோம் அப்படின்னு. ஆனால் கோதுமை தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுமே. நான் என்றைக்குன்னு பார்த்து வீடியோ எடுக்கலான்னு வந்தால் மாடியில் இவ்வளோ காற்றடிக்குது. அதுவும் முக்கியமாக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன் நான். சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன இப்போ எனக்கு சிரிப்பு வருது. டைட்டிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் கமெண்ட்ஸில் ரெசிபியை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட நான் எடுக்கிற இன்ட்ரோ இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி ஒரு 30 செகண்ட் இல்லை 15 செகண்ட் தான் எடுப்பேன். அந்த இன்ட்ரடக்ஷனில் நான் பேசும்பொழுது அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏமா உம்முன்னு சிரிக்கிற, ப்ளீஸ் சிரிங்க, சிரிச்சிட்டே பேசுனீங்கன்னா அழகாக இருக்கும். ஐயோ பறந்துருச்சு, காலி அடித்து சாப்பிட்டு முடிச்சிட்டா தான். சிரிச்சிட்டே பேசினா அழகாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுக்கலாம். நல்லா இருக்கும்ல பார்க்குறதுக்கு. ஐயோ சிரிச்சிட்டே பேசினா அழகாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து அழகாக சொல்லுவீங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுவாங்க, என்னடா டெய்லி இந்த பொண்ணு உம்முனே பேசுது, நம்மளும் சிரின்னு சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் வந்து கடுப்பாக சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறது, சிரியாம்மா, ஏமா சிரிக்கவே மாட்டேற, உம்முன்னு இருக்க, இயந்திரம் மாதிரி இருக்க, பொம்மை மாதிரி இருக்க, நான் அசைவே மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சொல்லுவாங்க கமெண்ட்ஸில். அவ்வளோ இருக்கும். அது படிக்கும் போதெல்லாம் கோவம்லாம் வருது. ஏன்னா நம்ம சிரிக்க மாட்டோம்ல, நம்ம பண்ணுற தப்பை தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அதனால் ஏன் சிரிக்க மாட்டேறேன் அப்படின்னா, நான் வந்து என்ன ரெசிபி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் யோசிச்சுட்டே வந்து நின்று அதை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவேன். வேறு எதுவுமே சிரிக்கணும் எதுவும் பண்ணணும் அப்படிலாம் தோணவே தோணாது எனக்கு. அதனால தான் நான் இந்த கமெண்ட்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிக்க நம்மளும் சிரிச்சிட்டே போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்ல ஆரம்பிச்சிருவேன். சிரிக்கிறதே மறந்துடுவேன். இன்னும் இது சிரிக்கிறத மறப்பேன்னு சொல்லுது அப்படின்னு நினைக்க வேணாம், அப்படி தான் ஆகும். ஒருவேளை நான் சிரிக்கிறத நீங்கள் பார்க்கணும், இல்லை இந்த பொண்ணு சிரிக்காதோ அப்படின்னு நினச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் சிவா ஃபேமிலி விலாகர்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக நான் சிரிக்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். கேஷுவலாக இருக்கும் அந்த வீடியோவில். நான் அண்ணா வந்து விலாக் பண்ணுறோம், அதில் வந்து கேஷுவலாக இருக்கும். அண்ணா வீடியோ எடுப்பானா, நான் வந்து அவங்க கூட தோணு பேசிகிட்டு இருப்பேன். நம்ம கேஷுவலாக இருப்போம், நம்மளே மறந்து எப்பயும் போல் இருக்கிற மாதிரி பேசுவோம். ஆனால் இந்த வீடியோவில் சும்மா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான் நம்ம வந்து இன்ட்ரோ எடுக்க போகிறோமா, அப்போ வந்து சொல்ல வேண்டியது மட்டும் கரெக்டாக சொல்லிடணும் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டுமே நினச்சிட்டு அப்படியே வந்து பொம்மை மாதிரி இப்படி நின்றுட்டு பேசுவேன். அதுவும் வேறு எந்த ஹேங்கிலும் நீ என்னை பார்த்துருக்கவே மாட்டீங்க, இப்படியே தான் நின்றுட்டுருப்பேன், இதே ஹேங்கில் தான் நின்றுட்டுருப்பேன். அப்புறம் நிறைய பேர் வந்து ஏமா உங்கள் வீட்டில் வேறு இடமே இல்லையாம்மா, எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துல நின்று பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து வீட்டில் இருந்தானா எடுப்பான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் சொன்னதுனால வெளியிலலாம் எடுத்து போட்டிருக்கேன் இன்ட்ரோ, வீட்டு சைடில் மாடிலலாம். அப்புறம் அண்ணா இல்லைன்னா நானே வந்து கேமரா வச்சுட்டு நானே எடுப்பேன். அப்போ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசலில் கரெக்டாக இருக்கும். அதில் அங்கே மட்டுமே வச்சு நானே போய் ரெடி பண்ணி கேமரா வச்சுட்டு இப்போ வந்து பொம்மை மாதிரி இப்படி நின்றுட்டு பேசிடுவேன். அவ்வளோதானே தவிர எனக்கு சிரிக்கவே தெரியாதுன்னு தயவு செஞ்சு யாரும் நினச்சிடாதீங்க. நான் நல்லா சிரித்து பேசுவேன் அப்படின்னு. சாரி வளரனே. இந்த வீடியோ எடுக்கும்போதே எனக்கு சிரிப்பு தான் வருது. இதுக்கு ஒரு வீடியோ பண்ணணுமா அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு சிரிக்கவே வராது அப்படின்னு. ஒரு கமெண்ட் வந்துச்சு ஸ்டார்டிங்லலாம், இப்போ ஒவ்வொரு வீடியோலும் 5-6 கமெண்ட்டாவது வந்துடுது, ஏமா சிரிமான்னு. ஆனால் நிறைய பேர் 99% எல்லாருமே ரொம்ப ஹம்பிளாக அழகாக வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் சிரிங்க, சிரிச்சிங்கன்னா அழகாக இருக்கும், நீங்கள் சிரித்து பேசும்போது இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் எங்களுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி எதனால் நான் சிரிக்கல அப்படின்றத உங்ககிட்ட பதிவு பண்ணணும்ல அப்படின்ட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவே எடுத்தேன். இனிமேலும் சிரிப்பனான்றது எனக்கு டவுட்டு தான். அப்படியே பொம்மை மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் சிரிக்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலில் போய் பாருங்கள். அந்த சேனலோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். பார்த்துட்டு இந்த பொண்ணு சிரிக்கலை அப்படின்னு கடுப்பாயிட்டிங்கன்னா அந்த சேனலில் போய் பார்த்துட்டு பரவாயில்ல சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு தேர்த்திக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம போடுற ரெசிபிஸ் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன அளவு கொண்டு கரெக்டாக செஞ்சுருக்கோம், ஆனால் நல்லா வந்துச்சுன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம நிறைய கரெக்டான
அளவு கொண்டு நிறைய வீடியோஸ்லாம் போடணும், ரெசிபிஸ்லாம் செஞ்சு போடணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்கரேஜியாகவும் இருக்குது. ஐயோ வளரனே, ஒரு பக்கம் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்து ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லும் போது. செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பார்க்குறப்போ மற்றவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாமல் வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போவாங்க பார்த்தீங்களா. நீங்கள் செஞ்சவங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன். நிறைய ரெசிபீஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்லேயே சேஃபாக சாப்பிட்டு வீட்லேயே இருங்க. வெளியிலலாம் எங்கேயும் போகாதீங்க. இப்போ இருக்கிற டைமில் நம்ம வெளியில் எங்கேயும் போகாமல் வெளியில் போய் எதுவும் வாங்கி சாப்பிடாமல் வீட்லேயே நம்ம இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக வீட்டில் இருக்கிறவங்களோட என்ஜாய் பண்ணலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் சேனலில் நான் சொன்னல vlog சேனல்லாம் சிரிச்சிட்டே பேசுவேன்னு, அந்த சேனலில் வந்து இந்த டேபிள் வந்து எப்படி ரெடி பண்ணோம், டேபிள்னு சொல்கிறேனே, இந்த பலகையை வந்து எப்படி ரெடி பண்ணோம் பறவைங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் டேபிள் வந்து கண்ணா பின்னான்னு இருக்குது. ஏன்னா க்ளீன் பண்ணோம் இதுக்கப்புறம் தான். பாருங்கள், எந்த சாப்பாடும் போடல, அது காலி ஆகிடுச்சுன்னா தான் போடணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அந்த சேனலையும் போய் பாருங்கள், அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சிரிக்கலை அப்படின்னு உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் அந்த சேனலை போய் பார்த்துருங்க. இந்த சேனலில் நம்ம தொடர்ந்து நம்ம ஸ்நாக்ஸ் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் போட்டுகிட்டே இருப்போம். அதையும் பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு வீட்டிலே சேஃபாக இருங்க. ஓவராக காற்றடிக்குது இன்றைக்கி ரொம்ப, அதான் இப்படி இருக்குது. நான் பேய் மாதிரி பறந்துட்டுருக்கேன். ஆமாம், வாய்ஸ் வேறு கேட்டுச்சா இல்லையான்னு தெரில, ஓவர் காற்று. சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிடலாம். கண்டிப்பாக நான் சிரிக்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து சிரிச்சிட்டே இருக்கும் லூஸ் மாதிரி, எனக்கு தெரியல. ஓகே பாய், இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பாய். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம்.